நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்திலே அதிகமாக ஊழல் நடந்த ஒரு ஊராட்சி ஒன்றியம் எது என்று கேட்டால் அது குன்றாண்டார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் தான். தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா குன்றாண்டார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் தான். அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மலையடிப்பட்டி 183/14 9 ஏக்கர் இடம் ஒரு கல்குவாரி இது பண்ணதுனால அந்த இடம் ஆழமா இருக்கு. அதை முதல்ல முள்வேலி போட்டு அடைங்கன்னு சொல்லி நம்ம வருவாய்த்துறைக்கு மனு போடுறோம். மேலும் கொண்டார்கள் வீடியோவுக்கும் வருவாய் கோட்டாட்சியரோட நேர்ம உதவியாளர் சதீஷ் ஊழல் மன்னனாக இருந்த சதீஷ் கொண்டார்கள் ஊராட்சி ஒன்றிய வீடியோவுக்கும் மனுவை மாற்றம் பண்ணியிருக்காரு. அப்படியும் நடவடிக்கை இல்லை. அப்ப அரசாங்க சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு சேரை தேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஊழல்வாதிகளா தான் இருக்கிறீங்களே தவிர எந்த விதத்திலையும் நடவடிக்கை இல்லை. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அதுக்கு பாத்தியப்பட்ட இடம் தானே. அந்த இடத்த மீட்கணும், அந்த இடத்த முள்வேலி போட்டு அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த வீடியோலாம் இல்லை. கோடிக்கணக்கில் ஊழல் முறையீடு பண்ணணும், அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தணும், கொள்ளையடிக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. உரிக்க வெங்காயம், உரிக்க முட்டைகோசு. சரி, முன்னாடி இருந்த வீடியோ தான் அப்படி இருந்தாங்கன்னா இப்ப இருக்கிற வீடியோ அப்படி இருப்பாங்களா அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து மனு போடுறதை பொறுத்து இருக்கு. இன்னும் சொன்னோம்னா குண்டார் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வேற பக்கம் களையடிக்கணும். லோக்கல்ல இந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிறவங்க இங்க வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தாதான் குன்றாண்டார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்துல குன்றின் மேல் அமர்ந்திருக்கும் கடவுள் போல இவங்க பெரிய தீர்க்க தரிசி மாதிரி நினைச்சுக்கிட்டு இதே வட்டாரத்துக்குள்ளே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு ஊழல் முறையீடு செய்யறாங்க. சாமி தலை சிலை தான் ஒரே இடத்துல இருக்கும். இவங்க என்ன கடவுளா? ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இவங்க நல்லதுதான் பண்ணணும். கடவுள் மாதிரி இருக்காங்கன்னா நல்லது பண்ணணும், கொள்ளையடிக்க கூடாது. இப்படி கொள்ளையடிச்சுக்கிட்டு பொதுநல நோக்கத்தோட மனு கொடுத்தோம்னா நடவடிக்கை இல்லை. இப்ப மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சம்பந்தமா நம்ம மனு போட்டிருக்கோம். அதுபோக மலையடிப்பட்டியில இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்நிலை தொட்டி 3 மாசத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்றாங்களா? கிடையாது. ஆக எல்லா வகையிலையும் மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்காங்க. குணண்டார்கள் ஊராட்சி ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சொந்த வட்டாரத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல வேற வட்டாரத்துக்கு மாத்தணுங்கிறத அந்த செய்தி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இங்க வரக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கிராம ஊராட்சிகள் எல்லாமே கோடிக்கணக்கில் ஊழல் முறையீடு செஞ்சு அரசாங்க சொத்தை ஆட்டையை போட்டு விடுவார்கள். லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல் பலத்தை வைத்து கட்டுமான பணிகள்ல தரமில்லாத பணிகளை செஞ்சு கோடிக்கணக்கில் ஊழல் முறையீடு செஞ்சு கொள்ளையடித்து விட்டு செல்வார்கள். இந்த கொள்ளையடிக்கும் கும்பலை கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதான் நான் 26/12/2022 மனு போட்டேன். இப்பதான் தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொண்டால் ஊராட்சி ஒன்றியத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சி அவர்களுடைய பணி நாட்குறிப்பு கேட்டேன். அது வழங்க வழிவகை இல்லையா? எதுக்கு வழிவகை இல்லைன்னா அதுக்கான அரசாணை என்ன, எதுக்காக வழங்க வழிவகை இல்லை அப்படிங்கிறது பதில் கிடையாது. இந்த வீடியோ எந்தெந்த பணிகளை செய்யறாரு அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஒரு அரசாங்க அதிகாரி தினம் என்ன வேலை பார்க்கிறாருங்கிறத அவர் குறிப்பேட்டில் எழுதணும். அப்படி குறிப்பேட்டில் எழுதாம சம்பளம் வாங்கிட்டு அரசு சொத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளைக்காரர்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணோம்னா இப்படி தப்பா தகவல் கொடுக்குறாங்க. எப்படி இந்த ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்க முடியும்? அடுத்த கேள்வி, மண்டல மேற்பார்வை பொறியாளர் கள ஆய்வு செய்த கள ஆய்வறிக்கை. அதாவது இவங்கதான் அனைத்து பணிகள் தொடர்பான வேலைகளையும் கள ஆய்வு பண்ணணும். இதுக்கும் தகவல் வழங்க வழி இல்லையா? அதாவது ஒரு அரசாங்க வீடு கொடுக்குறாங்கன்னா 2.5 லட்சம் ரூபாயா, அதுல 70,000 ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு அமௌண்ட் போயிடும், வீடியோவுக்கு ஒரு அமௌண்ட் போயிடும், இந்த மேற்பார்வை பொறியாளருக்கு ஒரு அமௌண்ட் போயிடும், உதவி பொறியாளருக்கு ஒரு அமௌண்ட் போயிடும். அங்கே மயிரா மிஞ்சா அந்த ஏழை எப்படி வீட்டை கட்டுவான்? கொடுமை, அவ்வளவு பெரிய கொடுமை இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் நடக்குது. இதை கேட்கறதுக்கு யாருமே ஆள் இல்லை, கேட்க மாட்டாங்க. ஊடகங்களும் பெரிய அளவுக்கு உள்ள வர முடியாது. ஏதாவது போய் கேஸ் போயிட்டு வேணும்னே திட்டமிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி கொள்ளையடிச்சு சம்பாதிக்கணும்னாங்க. அதாவது நீங்க ஒரு அரசு கட்டடம் கட்டுறீங்க. அரசு கட்டடம் கட்டும்போது உங்க வீடு கட்டும்போது 15 சட்டி மண்ணு போட்டு 1 மூட்டை சிமெண்ட் போடுவீங்க. அரசாங்க கட்டடம் கட்டும்போது 30 பாண்டு மண்ணு போட்டு 1 மூட்டை சிமெண்ட் போடுவீங்க. அந்த சிமெண்ட் என்ன அல்ட்ரா சிமெண்ட் போடுறீங்களா, இல்ல டால்மியா சிமெண்ட் போடுறீங்களா, செட்டிநாடு சிமெண்ட் போடுறீங்களா? கிடையாது. அதுக்குன்னே டம்மியான ரொம்ப தரம் குறைவான 150 ரூபா சிமெண்ட் போட்டு தான் கட்டடம் கட்டுவீங்க. அவர் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறது அது தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது ஒன்றுதான். அதிகமா நடக்கிறது குணண்டால் ஊராட்சி ஒன்றியத்துல தான். சரி, அடுத்த கேள்வி,
அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கோம்? புதுக்கோட்டை மாவட்டத்துல 2021 2022 நிதியாண்டுல அரசு சலுகை மூலம் தனிநபர் வீட்டு பயன்பாட்டுக்கு கட்டப்பட்ட இலவச கழிப்பறை பயனாளிகள் சமர்ப்பித்த ஆவணம். அந்த கழிப்பறை கட்டியிருக்காங்களா, அவங்க என்னென்ன சமர்ப்பித்த ஆவணங்கள் எல்லாம் கொடுன்னு கேட்டா, தனிநபர் பயன்பாட்டுக்கு கட்டப்பட்ட இலவச கழிப்பறை கணக்கு புத்தகம் அடங்கியது என்பதால் சட்டப்பிரிவு 11 படி 3ஆம் தரப்பினர் தகவல் வழங்க வழிவகை. அவங்க 3வது நபர் தான். அவங்க ஒன்றும் போய் அவங்க ஆயா விட்டு, அவங்க சித்தப்பா விட்டு, மாமன் விட்டு, மச்சனை விட்டு தனியார் நிறுவனத்துல போய் அவங்க வந்து கழிப்பறை வசதி கேட்கல, அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து உண்மையான ஆவணங்களை கொடுத்துருக்காங்களா, பொய்யான ஆவணங்களை கொடுத்துருக்காங்களா, அரசாங்க அதிகாரியை ஏமாத்திருக்காங்களா, விஓ ஏமாத்திருக்காங்களா, தலையாரியை ஏமாத்திருக்காங்களா அப்படிங்கிற தகவலை கண்டுபிடிக்கணும். இதுல ஊழல் முறைகேடு எந்த அளவுக்கு நடந்துச்சு? இப்போ ஒன்றும் இல்லை, மலையடிப்பட்டிக்கு வந்து ஒரு 100 கழிப்பறை கட்டுறேன்னு சொல்லி ஒரு 200 கழிப்பறை போலியான ஆவணங்களை போட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க. செங்களூர் ஊராட்சியில் அது மாதிரி ஒரு 200 கழிப்பறை போட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆனால் கொடுக்கறது 100 இருக்கும், 100 எக்ஸ்ட்ரா போட்டு கொள்ளையடிச்சிருப்பாங்க. அதே போல கிள்ளுக்கோட்டை ஊராட்சி, ஒவ்வொரு ஊராட்சியிலும் இது போல தவறு நடந்திருக்கும். அரசாங்க அதிகாரிகள் இப்படி தவறு செய்யறத கண்டுபிடிச்சு ஊழல் முறைகேடுகளை அரசாங்கத்திற்கு நம்ம வந்து தெரிவிக்கணும். அப்படி ஊழல் முறைகேடு நடந்துச்சுன்னா அந்த அதிகாரி உதவி பொறியாளரா, மேற்பார்வை பொறியாளரா, பிடிஓவா இதுல ஊழல் பண்ணியிருக்காங்களா, அவங்களுடைய சம்பளத்துல இருந்து பிடித்தம் பண்ணி அந்த பணத்தை அரசு கஜானால வைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல மனு போட்டோம்னா பொய்யான தகவலை கொடுக்குறாங்க. 28/12/2022 போட்ட மனுவுக்கு இப்பதான் கொடுக்குறாங்க. என்ன கேவலம்! கொண்டார் கோயில்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி ஊழல் முறைகேடு செஞ்சு கொள்ளையடிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? ஓரளவாவது மனசாட்சி இருந்துச்சுன்னா இப்படி தவறான தகவல் கொடுப்பீங்களா? அடுத்த கேள்வி, அந்த கழிப்பறை வந்து டெண்டர் எடுத்தது யாரு, அதுக்கு ஒப்புதல் வழங்கிய அதிகாரி யாருன்னு கேட்டதுக்கு, ஒன்றியத்துல இலவச கழிப்பறை கட்டுவதற்கு டெண்டர் எதுவும் விடுதலைன்னா, டெண்டர் விடலன்னா எப்படி கட்டி கொடுத்துருப்பீங்க? எந்த ஒரு வேலையா இருந்தாலும் டெண்டர் மூலியமா தான் பண்ணுவாங்க. எப்படிங்க டெண்டர் இல்லாம எப்படிங்க பண்ணுவீங்க? கம்பி கட்டுற கதையெல்லாம் கேனப்பையன் நினைச்சுக்கிட்டே எனக்கு தாவ விட்டுருக்காங்க. இப்படி ஊழல் முறைகேடு செஞ்சு கொள்ளையடிச்சு இந்த குணடார் ஒன்றியத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சு சம்பாரிச்சு இப்படிலாம் இந்த அதிகாரிகள் இந்த அளவுக்கு பண்ணணுமா? இங்க வரக்கூடிய ஒவ்வொரு பிடிஓவும், ஒவ்வொரு உதவி பொறியாளரும், ஒவ்வொரு மேற்பார்வை பொறியாளரும் கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துறீங்க. இந்த செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடறீங்க. எத்தனை கோயில் குளத்துக்கு போனாலும் செய்த பாவம் உங்களை சும்மா ஆடாது. கழிப்பறை வசதிக்கு நீங்க முறையா வந்து நிதி ஒதுக்கி சரியா பண்ணிருப்பீங்க. கோடி கணக்குல ஊழல் நடந்திருக்கு கொண்டாடுறதுல. இதை தட்டி கேட்கணும், முயற்சி பண்ணோம்னா ஆச்சு பூச்சுங்கிறது நம்மள்ட்ட அந்த டஸ் புஷ்ங்கிற வேலையெல்லாம் முன்னாடி மாதிரி நம்மள்ட்ட எல்லாம் இப்போ பப்பு வேகாது. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல கழிப்பறை கட்டினதுல கொண்டார் ஊராட்சி ஒன்றியத்துல கோடி கணக்குல ஊழல் முறைகேடு நடந்திருக்கு. சரி, ஆய்வு செய்த அதிகாரி அதை கொடுங்கன்னா அதுவும் தகவல் வழங்க இல்லையா? ஏங்க, தனிநபர் தகவல் ஃபர்ஸ்ட் முதல் கேள்விக்கு தகவல் இல்லை. ரெண்டாவது வந்து தனிநபர் கட்டுவதற்கு டெண்டர் எதுவும் விடுவதில்லை. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு ஆய்வு செஞ்ச அதிகாரி என்னன்னா அதுவும் கொடுக்கல. எவ்வளவு கேனத்தனமா நீங்க எங்களெல்லாம் கேன பையன் நினைச்சுட்டு நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு ஊழல் முறைகேடு செஞ்சு வெக்கம் இல்லாம இப்படி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்காரவங்க சப்போர்ட், மாவட்ட செயலாளர் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நீங்க அந்த அளவுக்கு பண்றீங்க. எவ்வளவு நாள் உங்களுக்கு சப்போர்ட் வருவாங்க? ஆட்சி மாறினுச்சுனாலோ அல்லது தொங்கு நிலையில ஆட்சி வந்தாலோ இங்க வந்து கட்சிக்காரங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப திமுக வந்து அப்படியே மெஜாரிட்டியா 200 தொகுதியில வரப்போதா? கிடையாது. தொங்கு நிலையில வரணும், இல்லைன்னா மைனாரிட்டியா வரணும். என்ன இவ்வளவு மோசமான ஊழல் முறைகேடு செஞ்ச அதிகாரிகளுக்கு துணை போன திமுக மெஜாரிட்டி ஆட்சிக்கு வந்தா இன்னும் அராஜகம் அதிகமா இருக்கும். அந்த அராஜகத்தை எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு தான் நாங்க ரெடியா இருக்கோம். இன்னும் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மைனாரிட்டி ஆட்சி வந்தாலும் சரி, இல்ல ஆட்சி மாறினாலும் சரி, யாருக்கும் பயப்பட போறதில்லை. துணிஞ்சு அச்சமின்றி சமரசமின்றி லகரம் டிவியில எப்போதுமே செய்தி வெளியிடும். கொண்டார் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்க லகரம் டிவிக்கு வந்து பேட்டி கொடுங்கன்னா பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? என்ன கழுத்தை செய்யறாங்களா? முதல்ல அந்த குணடார்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பூரா வேற மாவட்டத்துக்கு மாத்தணும்னு ஒரு கோரிக்கையை நம்ம இந்த 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி நம்ம மனு வைப்போம். இந்த அதிகாரிகளை போனா வேற வேற மாவட்டத்துக்கு மாத்தணும். இப்ப செங்களூர்ல வேலை பாக்குறாங்களா, அவங்களை தூக்கி அசூர்ல போடணும். அப்பதான் ஆட்டம் அடங்கும். எவ்வளவு ஊழல் முறைகேடுங்க! கோடிக்கணக்குல ஊழல் முறைகேடு செஞ்சு ஒரு கிளருக்கு வீடு கட்டணும்னா என்ன பண்ணுவாங்க? 4 பேர்த்துக்கு போலியா ஆவணங்களை ரெடி பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அவங்க சொந்த இடத்துல வீடு கட்டுறது அசிங்கமா இல்ல? அதெல்லாம் இப்படி இல்லாம மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கணும். ஒரு கிளருக்கு வீடு கட்டுறாருன்னா 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. ஒரு 20 பேர்த்துக்கு வீடு கட்டுறது மாதிரி போலியான ஆவணங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏற்கனவே திருச்சி மாவட்டத்துல லால்குடி வட்டாரத்துல
மருதூர்ல செத்தவங்க பேர்ல போட்டு வீடு கட்டின கேவலமான கூத்தெல்லாம் நடந்துச்சு. அந்த கூத்து தான் கொண்டாடு ஊராட்சி ஒன்றியத்துல நடக்குது. 20 லட்சம் ரூபாயில வீடு கட்டணுமா, ஒரு 10 பேத்துக்கு செத்தவங்க பேர்ல அல்லது வீடு தகுதி இல்லாதவங்க பேர்ல எல்லாம் போட்டு இவங்க பொய்யான ஆவணங்களை ரெடி பண்ணி இவங்க வீடு கட்டுறது. அதுதான் பல கிளருக்கு செய்யக்கூடிய வேலை. இதை நம்ம தேட்டை கட்டோம்னா ஆச்சு பூச்சுங்கிறது பார்ப்போம். சரி, அடுத்து என்ன கட்டிருக்கோம்? அதே கழிப்பறை வசதி சம்பந்தமா தான் கட்டிருக்கோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லைங்க. இப்படி ஊழல் முறைகேடு செஞ்சு ரெண்டாவது என்ன சொன்னா, தொழிலாளர்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிடிஓ சில அதிகாரிகள்லாம் சொந்த வட்டாரத்துக்குள்ளே இருந்து வேலை பார்க்கறது முதல்ல தவிர்க்கணும். இவங்களை முதல்ல அடுத்த வட்டாரத்துக்கு தூக்கி மாத்தி விட்டோம்னா ஊழல் முறைகேடு குறையும். இல்லைன்னா ஊழல் முறைகேடு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஊழல் முறைகேடுகளை எந்த விதத்திலையும் தட்டி கேட்க மாட்டார். ஊழல் முறைகேடு செய்யறாங்கன்னு சொல்லி விஜிலன்ஸுக்கு லெட்டர் வச்சோம்னாலும் அந்த மனுவையும் தடுக்க முயற்சிப்பார். எவ்வளவு நாள் தடுப்பீங்க? சென்னையில உள்ள அதிகாரிகள் என்ன கொண்டாடு ஊராட்சி ஒன்றியத்துல இவர் அந்த பட்டம் உள்ளவர், இவர் இந்த பட்டம் உள்ளவர், இவருக்கு வேண்டப்பட்டவர், அவருக்கு வேண்டப்பட்டவர், ஒரு லோக்கல்ல இருக்காரு அப்படின்னு விட்டு வைப்பாங்களா? கேஸ் ஃபைல் ஆயிரும். இப்ப இருக்கக்கூடிய கொண்டாடு ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பிடிஓ, முன்னாடி இருந்த பிடிஓ, இப்ப இருந்த பிடிஓ மேலாம் விஜிலன்ஸுக்கு தட்டி விட்டு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. மாட்டுவீங்க, நீங்க மாட்டினாதான் தெரியும். இப்படி பொய்யான தகவலா அப்பட்டமா தகவல் கொடுத்து ஊழல்ல இருந்து தப்பிக்கணும். 2022 கொடுத்ததுக்கு 2026 பதில் கொடுக்குறீங்க. உங்களெல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. ஊழல் முறைகேடுகளை குறைச்சிக்குங்க. விஜிலன்ஸ் வழக்கு பதிவு வந்துகிட்டு இருக்கு. என்ன செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் பிடரில் அடிக்கும்பாங்க. ஏங்க ஒரு பிடிஓ வீடு கட்டணும்னு என்ன பண்றதா? அவர் ஊழல் பண்ணதுல இருந்து வீடு கட்டுறாரு. அது இல்லாம ஒரு 20 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அரசாங்க பணத்துல கொள்ளையடிச்சு எடுக்கணும்னா அந்த விஓட்ட சொல்லி போலியான ஆவணங்களை ரெடி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி அதுல இருந்து ஒரு 20 பேத்துக்கு ரெடி பண்ணி 20 பேத்துக்கு ரெடி பண்ணா 50 லட்சம் முடியாந்துருது, 45 லட்சம் முடியாந்துருது. அந்த பணத்தை இதுல எடுத்து போட்டு இது பண்றது. ஏற்கனவே ஒவ்வொரு தனி மனிதனுடைய தலையிலையும் 2 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த பிடிஓ செய்யக்கூடிய ஊழல் முறைகேட்டுனால இவ்வளவு முறைகேடு நடக்குது. நான் தான் சொல்றேன், திருச்சி மாவட்டம் லால்குடியில மருதூர்ல செத்தவன் பேர்ல போட்டு லோன் எடுத்து வீடு கட்டியிருக்கானு. இவ்வளவு கொள்ளைக்கார வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு கேட்டா பொய்யான ஆவணங்களை வச்சு தகவல் கொடுக்கறது, போலியான தகவல் கொடுக்கறது. இதுக்கு கடவுள் தண்டனை கொடுக்குமானா அரசன் அந்தைய கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க. கடவுள் தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, விஜிலன்ஸ் தண்டனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.